தமிழ் தேசிய புடுங்கி சீமானின் குடியும் கும்மாளமும் இதோ. அதாவது இத பத்தி என்ன சொல்லலாம் அப்படின்னா, இன்னைக்கு டெஃபினட்டா இதை பத்தி நான் சொல்லி ஆகணும். இது வந்து திஸ் இஸ் அ ரியலி இம்பார்ட்டன்ட் மேட்டர் அண்ட் இது ரொம்ப தமிழ்நாட்டிற்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. எனக்கு தெரியாம செய்யணும்னு நீ நினைச்ச, இப்ப எனக்கு தெரிஞ்சிடுச்சு. மூஞ்சிய பார்க்க வெறி வருது. ஆசை தீர மூஞ்சிய ஒடிக்கணுமே. அதான் நம்ம வாழ்க்கையே 8 பிரிச்சாலும் அந்த 8க்குள்ள ஒரு 7 ஒளிஞ்சுன்னு இருக்கும். அந்த 7 யார் தெரியுமா? உன் கப்பு மாமா தான். அண்ணியார் அங்க டிரைவருடன் நடனம், அண்ணன் இங்கு ஒரு பெண்ணுடன் நடனம். தலைவருக்கு 1000 பிரச்சனை இருக்காது. எனக்கு வயசு ஏறிட்டு போகுது, குடும்ப சூழ்நிலை பாரம் அதிகமாயிட்டு இருக்கு. நான் அதுதான் பார்க்க முடியும். நான் இப்படி போட்டு பண்ண முடியாது. என்ன, ஒரு மனுஷன் ஒரு அளவுல தான் ஜாலியா இருப்பான், ஒரு பிரச்சனை வரும். எல்லா வாழ்க்கையிலும் பிரச்சனை வரதான் செய்யும். அண்ணியார் அங்க டிரைவருடன் நடனம், அண்ணன் இங்கு ஒரு பெண்ணுடன் நடனம். தலைவரே, நீங்க சொன்னது ஒன்றும் புரியல, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஈழப் போருக்கு பிறகு தமிழரின் நிலை இலங்கையில் எக்கேடாவது கெட்டு போகட்டும். இங்கு அண்ணனின் நிலை ஓஹோ ஆகாதான். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உங்களை குடும்பத்தோட க்ளோஸ் பண்றானுங்க சார். 2009 ஆயிரக்கணக்கான ஈழத் தமிழர்களை கொன்று குவிக்கும் போது மதுரையில் பாண்டியன் லாட்ஜில் விஜயலட்சுமி உடன் கூத்தடித்த கூத்தாடிதான் அண்ணன் சீமான். சார், உங்களுக்கு அசிங்கமா இல்ல? எப்ப பாரு பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே. அந்த அளவிற்கு ஈழத் தமிழர்கள் மீது அன்பு உள்ள நரம்புல முடிச்சு விழுந்து அவர் லாலாக்கு டோல் டப்பிமான ஒரு டிசீஸால பாதிக்கப்பட்டிருக்காரு. டோல் டப்பியா? அதே போல நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கும் அண்ணன் மீது அன்பு. கோமப்படியோ காரா புத்தியோ கட்சி பேர் மீடியாவில மிக்சர் ஆயிடுச்சு. ஒரு பெண்ணை கெடுத்து ஏமாத்திட்டான். இந்த இடுமாவன கார்த்திக் ஒரு பொண்ணை வந்து கெடுத்து அது ஏமாத்திட்டான். சாட்டை துருமுருகன் முத்துக்குமாருடைய மனைவி 3 மாசம் பிரெக்னன்ட். அந்த கருவை கழிச்சிட்டு அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு சொத்தை ஆட்ட போட்டுக்கிட்டான். நல்ல குடும்பத்துல போனவங்க யாராவது அந்த கட்சியில் இருக்க முடியுமா? எல்லாம் பொறுக்கி நாதாரி நாய்களா இருக்கிறாங்க. இது கட்சியா, இது விபச்சாரி விடுதியா இருக்குது. ஒரு டவுட், நீ அவளுக்கு மட்டும்தான் மாமாவா இல்ல இந்த ஏரியாவுக்கே மாமாவா? இது பக்க கலீஜ். இது அந்த கட்சி சார்ந்த பொண்ணுங்க எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, ஆமா ஆமா, என்ன விட ஓவரா சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற? இன்னைக்கு ஈரோடு தேர்தலில் 7000 பேர் ஒரே இடத்துல வாக்கு போட்டுருக்கிறான். என்னடான்னு கேட்டா எல்லாம் ஜார்க்கண்ட்லயும் ஒரிசாவிலையும் சத்தீஸ்கர்லயும் இருந்து வந்தவன் இங்க வந்து ஆதார் கார்டு வாங்கி, ரேஷன் கார்டு வாங்கி, ஓட்டர் கார்டு வாங்கி இப்ப ஓட்டு போட்டுட்டு இருக்கான். அப்பவும் ஒப்புறாங்க இந்த ஷீமா வெண்ண வெட்டி சிப்பாய் டெபாசிட் வாங்க முடியல. இப்ப இல்ல, இந்த ஜென்மத்துல நீ மந்திரியாக முடியாது. 22,000 24,000 ஓட்டு டெபாசிட்டே வாங்குறதுக்கு யோக்குது இல்லையே. நீ பெரியார பத்தி பேசலாமா? அதுவும் பெரியார் மண்ணில் போய் நின்னுகிட்டு பேசுறியே, உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? நான் கூப்பிடவே இல்லையடா. ஆமா, வெடிக்கும் போது எல்லாரும் எங்கடா போனீங்க? அதை விடுங்க பாஸ், நம்ம அடுத்த ஆபரேஷன் எனக்கு தான். இவன் கூட ஒரு கூட்டம் சுத்துதியா? பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். நானும் பேசுமா? இதுக்கு ஒரு 10 பேர் கூட்டமா? எங்க கிட்டே நீ திமுறா பேசுறியா? எனக்கு வர கோவத்தை உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. அவனை கொல்றேன்னு நம்ம ஆட்களை கொண்டு போட்டுருக்கு. ஏய், இனிமே இந்த சனி எங்கே கூட்டு வராங்கடா. பிரபாகரனை போய் பார்த்த எனக்கு ராணுவ பயிற்சி கொடுத்தாரான். நீ வந்து
சும்மா அந்த ஊசி பட்டாசு கூட வெடிச்சிருக்க மாட்டேன். எது நடக்க வேண்டுமோ அது சரியாக நடத்தப்படவில்லை. பிரபாகரன் கூட ராணுவ பயிற்சி எடுக்கிறேன்னு சொன்னா, பிரபாகரன் ஒரு மிகப்பெரிய போராளி. இழிவுபடுத்தாதீர்கள் தயவு செய்து சீமான் அவர்களை. என்னால முடியலடா. அவரோடு சாப்பிட்டுன்னு கூட சொல்லு, ஏதோ போய் தொலைதுன்னு விடுறோம். உனக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்தார், போர் பயிற்சி கொடுத்தார், போர் முனையிலே பார்த்தேன். சொத்தங்களே இவர், சொத்தங்களே 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 எப்படி ஏமாத்துறான் பாருங்க. கொடுத்தான் ஈரோட்ல ஆப்பு. எங்க அத்தா மேல சத்தியம் நான் பார்த்தா எரியவே எரியுமா. நான் ஒரு அடுக்குமொழிக்காக போட்ட பிட்டு. ஐயோ அம்மனை கட்டி ஆக்கிறாத சொன்னா கேளு. நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாங்க. என்ன விட்டுருமா. இதுக்குதான் அவனுங்க பாத்துருக்கானுங்க. இப்போ வந்து இவருக்கு பேசின பேச்சுக்கு வந்து இன்னைக்கு டெபாசிட் கிடைக்கல அப்படின்னா பாத்தீங்களா, ஈவர பேசுனதுனால இவருக்கு டெபாசிட் கிடைக்கல. இதுக்கு முன்னாடி என்னவோ பயங்கரமா நாங்க டெபாசிட் வாங்கிட்ட மாதிரி, இப்பதான் ஏதோ டெபாசிட் விட்ட மாதிரி எல்லாம் அவனுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளுக்கு பேர் சம்பளம். பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளுக்கு பேர் சம்பளம். ஏன்டா இந்த வண்டியை பார்த்து பேர் சம்பளம் பேர் சம்பளம் கத்துற? பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளுக்கு பேர் சம்பளம். வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சிங்கிற வகையில கடைசி வரைக்கும் பயிற்சி பாஸ் தானே அது. அது எப்படி வென்றால் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்னைக்குமே வராது. அது பயிற்சி தான், என்னைக்கா இருந்தாலும் பயிற்சி பாஸ் தான் அது. பாத்ரூம் கழுவுற ஆடு ஒன்று வந்துச்சுல, ஹார்பிக்னு சொல்லி, அதில் இவர் நடிச்சாப்புல, அப்பாஸ் நடிச்சாப்புல. அதோட அப்பாஸ் வாழ்க்கை முடிஞ்சு போய் அதில் சில கிராஃபிக்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஒரு பூச்சி மாதிரி ஒரு குதிச்சு குதிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஆசிட ஊத்தனே கரைஞ்சி ஓடி போயிடும். அந்த பூச்சி மாதிரி தான் சீமா. இப்போ ஆசிட ஊற்றிட்டேன் கரைஞ்சி உள்ளே போயிடும். வாடினேன் வருந்தினேன். கோழி வேஷம் போட்டுக்கிட்டு கோயில சுத்திட்டு இருந்தவன் நீ தானே? என்னடா பேசாம இருக்க? நீங்க தான் பேசுறது உசுன்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டீங்க சார். அப்புறம் எப்படி பேசுறது? இப்ப சொல்லு. சொல்றேன் சார். அது வந்து ஒரு பன்னார ஒரு ஐடியாவில போட்ட ஒரு சின்ன கெட்டப்பு. அந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் இன்னும் தையக்குடி கூட தலைன்னு அந்த டெய்லர் வெறி கொண்டு தெரிக்கிறதுக்கா சார். இதுதான் உண்மை. நீ உண்மையை சொல்லல, உன் பட்டே கலப்பிடுவேன் சார். உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். என் மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குறு குறு குறுன்னு பாருங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து தனியா கெக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பல இளம் பெண்களை ஏமாற்றிய பாஜக இளைஞரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவர் சேலையூர் பகுதியில் உள்ள சட்டக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே பல பெண்களை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி அவர்களிடம் உல்லாசமாக இருந்து அதனை வீடியோவாக எடுத்து பணத்தை பறித்திருக்கிறார். நான் பேசுறது பிரதமர் மோடி அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கறதுக்காக ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிட்டு. என்னங்க அர்த்தம்? இதோ தவறுங்க. என்னங்க அர்த்தம்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எப்ப பார்த்தாலும் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பல இளம் பெண்களை ஏமாற்றிய பாஜக இளைஞரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவர் சேலையூர் பகுதியில் உள்ள சட்டக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே பல பெண்களை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி அவர்களிடம் உல்லாசமாக இருந்து அதனை வீடியோவாக எடுத்து பணத்தை பறித்திருக்கிறார். செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட இளைஞர் அணி செயலாளராகவும் பிஜேபியில் பொறுப்பு வகித்து வருகிறார். தன்னை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றியது மட்டுமில்லாமல் பல ஆண்டுகளாக பல பெண்களை ஏமாற்றியதும் பல லட்சம் ரூபாய் தன்னிடமிருந்து பெற்றுக் கொண்டதாகவும் அந்த புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இளம் பெண்கள் தமிழரசுடன் தனியாக இருந்து கொள்வது போலவே அவர் செல்போனில் அந்த வீடியோக்களையும் அந்த இளம் பெண் பார்த்திருக்கிறார். அவனுடைய செல்போன் மற்றும் லேப்டாப்பில் பல இளம் பெண்களுடைய வீடியோக்கள் மற்றும் அந்தரங்க ஆடியோக்கள் இருப்பது தெரிய வந்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பிஜேபி பொறுப்பில் இருந்து கொண்டு பல பெண்களை ஏமாற்றியதும் கல்லூரியில் படிக்கும் பொழுதே பல பெண்களை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி அவர்களிடம் இருந்து லட்சக்கணக்கில் பணத்தை பறித்து சென்றதும் தெரிய வந்திருக்கிறது.